Vanakkam and welcome back to Crickouts YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 12வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் CSK அகைன்ஸ்டா மேட்சை லாஸ் பண்ணாங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணி அவங்களும் ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஹையஸ்ட் டீம் டோட்டல் IPL ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ ரெண்டு டீமுமே ஒவ்வொரு மேட்சை வின் பண்ணி இங்க இரண்டாவது வெற்றிக்கான தேடல்ல இருக்காங்க. யாருக்கு இரண்டாவது வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 31 மார்ச் மதியம் 3:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் மேட்சிங் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. சப்போஸ் யாராவது நம்ம நேமை மிஸ்யூஸ் பண்ணி பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு காசு கொடுத்துறாதீங்க. ஏன்னா நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. நம்ம முழுக்க டீம்ஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டஸ் வைஸ் உங்களுக்கும் நாலேஜஸ் இருக்கு. இந்த டீம்ல வந்து ஏதோ ஒரு சில சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் எங்க நடக்க போகுது அப்படின்னா அகமதாபாத்ல தான் மேட்ச் நடக்க போகுது. நரேந்திர மோடி கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த கிரவுண்டுக்கு பேட்டர்ஸ் நல்லா ஃபேவரபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் யாருக்குன்னா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இவங்களுக்குமே நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். பேலன்ஸ் ஒரு 5% ஒரு 10% மட்டும் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதான் பிச் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அந்த இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல சன்ரைசர்ஸ் ஒன்னும் குஜராத் டைட்டன்ஸ் 2 மேட்சை வின் பண்ணி குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது அவங்களோட ஹோம் கிரவுண்ட், அது மிகப்பெரிய அட்வான்டேஜஸா இருந்தாலும் சன்ரைசர்ஸ் பேட்டிங் செம் ஆர்டர் வச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கனால கண்டிப்பா அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கும். அண்ட் தென் இந்த வென்யூல லாஸ்ட் சீசன்ல ஓவராலா 9 மேட்சஸ் இன்க்ளூடிங் 7 லீக் மேட்சஸ் 2 நாக் அவுட் நடந்தது. அதுல 124 விக்கெட்ஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸ்க்கு 87, ஸ்பின்னர்ஸ்க்கு 37 விக்கெட். கம்பேரிசன் பண்ணி பாருங்களா, அதிகப்படியான விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு. இதுவே இந்த சீசன்ல லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல GTயும் மும்பையும் ப்ளே பண்ணாங்க. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதுவே பேஸ் பவுலர்ஸ்க்கு 13, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட். சோ இதுலயுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் இங்க விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதனாலதான் சொல்ல வர பேட்டர்ஸ் அண்ட் தென் பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாஸ் இங்க இம்பாக்டா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இந்த வென்யூல ஓவராலா 28 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க 14, சேஸ் பண்ணவங்க 14. மோஸ்ட்லி ஈக்குவலா தான் இருக்கு. டாஸ் பெருசா இம்பாக்ட் ஆகாது. பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 12ல இருந்து ஒரு 16 விக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுலயும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகப்படியான விக்கெட்ஸும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். சோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஃபேண்டசி சைட்டை நம்ம
யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கணும், நிறைய கிவ் அவே இருக்கணும், நிறைய ப்ராஃபிட் இருக்கணும். இந்த மாதிரி இருக்க ஆப்பை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுவும் மோஸ்ட்லி நீங்க என்ன ட்ரீம் லெவல்ல கிராண்ட் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா கண்டிப்பா ப்ளே பண்ணலாம், நோ இஷ்யூ. ஆனா அதுவே ஸ்மால் லீக் ப்ளே பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரீம் லெவனோட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸையும் மை ஃபேவ் லெவன் ஆப்போட என்ட்ரி ஃபீஸையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே உங்களால 100 ரூபாயில இருந்து 250 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டுக்கே 250 ரூபா சேவ் பண்றோம்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4 கான்டெஸ்ட் ப்ளே பண்ண போறோம்னா 1000 ரூபா வரைக்குமே மணி சேவ் பண்ண முடியும். இது ஃபேண்டசி சைட், பினான்சியல் ரிஸ்க் உள்ள இடம். இங்க வந்து நம்ம காசை ரொம்ப ரொம்ப தெளிவா யூஸ் பண்ணணும். மணி ஹேண்ட்லிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க ஃபேண்டசி சைட்ல நீங்க வந்துட்டீங்கனாலே இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம ஏன் ஒரு மேட்சுக்கு 1000 ரூபா வரைக்கும் வேஸ்ட் பண்ணோம். அதே அங்கதான் பிரைஸ் அமௌண்ட், அதே தான் 2 ஸ்பாட்ல அதே 10,000 ரூபானா அங்கேயும் அதே தான் 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் பிரைஸ், இங்கேயும் அதே தான் 10,000 ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா என்ட்ரி ஃபீஸ்ல வேரி ஆகுது. ஏன் நம்ம கணக்கு தெரிஞ்சு அதிகப்படியான என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும். ஒரு 3 மேட்சுக்கு சேவ் பண்றோம், ஒரு 3000 வரைக்கும் சேவ் பண்ணோம். அந்த 3000 வேற மேட்ச்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம், அதுல நம்ம எக்ஸ்ட்ராவா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அந்த அது மட்டும் இல்லாம இப்போ ஐபிஎல்ல எல்லா மேட்சுக்குமே 20,000 ரூபாய்க்கான கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்பை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40ல இருந்து ஒரு 50 MB வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனுக்கும் மை ஃபேவ் லெவன் ஆப்போட ஸ்மால் லீக் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு நல்ல அனலைஸ்க்கு வந்துருவீங்க. ஸோ மை ஃபேவ் லெவன் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், மயங்க் அகர்வால் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல அபிஷேக் சர்மா அண்ட் தென் ஐடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், அப்துல் சமாட், சபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, ஜெய்தேவ் உனாட்கட். இதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அது பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இதான் ப்ராபபிள் 11 இருக்கும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா உம்ரான் மாலிக் உள்ள பிளேயிங் 11ல இருப்பாரு. அவருக்கு பதில் டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான சான்சஸ் இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட், உம்ரான் மாலிக் 2 பேர் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா ஜெய்தேவ் உனாட்கட் 1, மயங்க் மார்க்கண்டே 2, புவனேஸ்வர் குமார் 3, பேட் கமின்ஸ் 4, சபாஸ் அகமத் 5 அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல உம்ரான் மாலிக். இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா பேட் கமின்ஸ் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்சஸ் இருக்கும். புவனேஸ்வர் குமார் 3ல இருந்து ஒரு 4 ஓவர், மயங்க் மார்க்கண்டே 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜெய்தேவ் உனாட்கட் ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் சபாஸ் அகமத் ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் உம்ரான் மாலிக் 1ல இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீம்ல இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் ஜெய்தேவ் உனாட்கட், உம்ரான் மாலிக் இவங்க 3 பேர் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் உம்ரான் மாலிக், ஜெய்தேவ் உனாட்கட், அதுல ஏதோ ஒரு சில ஓவரை பேட் கமின்ஸ் பவுல் பண்ணதான சான்சஸ் இருக்கும். இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் இப்போ குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் தென் விர்தமான் சகா 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல சாய் சுதர்சன் இவர் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. விஜய் சங்கர் தான் செகண்ட் டவுன்ல பேட்டிங் வர போறாரு. மெயின் ப்ராபபிள் 11ல இருப்பார் பிளேயிங் 11லயே. அண்ட் தென் அஸ்முதுல்லா ஒமர் சாய், டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன். இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பிளே பண்ண போறாங்கன்னா சாய் சுதர்சன் பிளேயிங் 11லயே வந்துருவாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா மோஹித் சர்மா பிளேயிங் 11ல வருவாரு. ஸோ மோஹித் சர்மாவும் சாய் சுதர்சன் இவங்க 2 பேர் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் 1, மோஹித் சர்மா 2, உமேஷ் யாதவ் 3, சாய் கிஷோர் 4, ரஷித் கான் 5, அஸ்முதுல்லா ஓமர் சாய் 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. 7th பவுலிங் ஆப்ஷனா ராகுல் திவாட்டியா வச்சிருக்காங்க. அவர் பவுல் பண்ணதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர்ஸ் தான் பவுல் பண்ண போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த அஸ்முதுல்லா ஓமர் சாய் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர் தான் சாய் கிஷோரும்
உமேஷ் யாதவ். இவங்க ரெண்டு பேர்த்துல யாருக்கு நல்லா எடுக்குதோ அவங்க 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க பிளேயர் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான சான்சஸ் இருக்கும். இதான் குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ், அஸ்முதுல்லா ஓமர்சாய், ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 3 பேர் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் போட போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் போடுறதான சான்சஸ் இருக்கும். அதுல 1 or 2 ஓவர்ஸ் ரஷீத் கான் கூட டெத்ல பவுல் பண்ற மாதிரி வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பாடுறதான சான்சஸ் இருக்கு. பர்டிகுலரா கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். சப்போஸ் டைரக்டா போய் நீங்க அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யாரு அப்படிங்கறது டைரக்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா ஒரு சில பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூட்டபிளா இருப்பாங்கிறது டீடைலா சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல என்ன மாதிரி நம்ம டீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா 6ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணும். மோஸ்ட்லி 5 பிளேயர்ஸை கூட வச்சுக்கலாம். 5ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 4ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுங்க. எவரி மேட்ச் கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த சேஃப் ஆப்ஷன் என்ன மாதிரினா டுவல் ஆப்ஷனா இருக்கணும். பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். பவுலிங் அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும். அதுல மினிமம் 2 ஓவராச்சும் டெத்ல பவுல் பண்ணணும். விக்கெட் கீப்பர்ல இருக்கணும், டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வரணும். பேட்டரா இருக்கா அப்படின்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். சோ இந்த மாதிரி 4 கொஸ்டினும் ஒவ்வொரு பிளேயருக்கு கேட்டு பாருங்க. இதுல ஏதாவது ஒன்னு அவங்களுக்கு சூட்டபிள் ஆனா கூட மோஸ்ட்லி அவங்க சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அவங்களை எதுக்காக நம்ம பிக் பண்ண போறோம், எதுக்காக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இது ஃபேண்டசி சைட், இங்க மணி ஹேண்ட்லிங் இருக்கு. அந்த நம்ம யூஸ் பண்ற காசு வேஸ்ட் ஆக கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி சேஃப் பிளேயரை உள்ள பிக் பண்றோம் அப்படின்னா அவங்க மோஸ்ட்லி 90% ட்ரீம் டீமுக்குள்ள வந்துருவாங்க. இவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டா கூட போதும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. பேலன்ஸ் இருக்க ஆல்டர்னேட்டிவா நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுல ஒரு 2-3 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேண்டசில நம்ம லாஸ் ஆகாம இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது இருக்கட்டும். ஸோ லாஸ் ஆகாம இருக்கணும்னு முடிவு பண்றவங்க இந்த 5 பிளேயர்ஸை இந்த பர்டிகுலர் மேட்ச் யூஸ் பண்ணுங்க. எல்லா டீம்லயுமே கண்டிப்பா லாஸ் ஆகாம இருக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அஸ்முதுல்லா ஓமர்சாய் 3 ஓவர் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல, பேட்டிங்லயும் ஸ்கோர் ஆடல அப்படின்னாலும் இதே வென்யூல மும்பைக்கு அகைன்ஸ்டா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பேட்டிங்ல 17 ரன் வரைக்கும் அடிச்சாரு. சேம் அதே கான்செப்ட்ல ஆடினா போதும் 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு அஸ்முதுல்லா ஓமர்சாய். நமக்கு தேவை 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான். ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும்னா 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அஸ்முதுல்லா ஓமர்சாய் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. இனிஷியலா நியூ பால் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்கும். அதுவும் இந்த வென்யூல அஸ்முதுல்லா ஓமர்சாய் இனிஷியலா நியூ பால் நல்லாவே ஸ்விங் ஆகிறதுனால அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் ஐடன் மார்க்ரம் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா 25+ ரன் ஸ்கோர் ஆடணும். இருந்தாலும் ரீசெண்ட் டைம் ஃபார்ம்னு வரும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல 45+ ரன் ஆடி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி மேட்சும் ஒரு 20+ ரன் ஆடி இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஈஸியா இவருமே ட்ரீம் டீம் வரதான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல ஒரு தப்பான பால் போட்ட மட்டும் தான் பவுண்டரிஸ் ஆடாரு. அவசரப்படல. இப்போ ஒரு கேப்டன்ஷிப் ப்ரெஷர் எல்லாம் அவருக்கு தேவை இண்டிவிஜுவல் கேமை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஐடன் மார்க்ரம் மாறுறாரு. ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் இந்த மேட்ச் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஃபேண்டசைஸ் போறோம்னா 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் இந்த மேட்ச் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் ரஷீத் கான் சொல்லவே தேவையில்ல. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா இவர் உள்ள வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடுவாரு. ஏன்னா உள்ள இவருக்கு ஒரு 10 பால் கிடைச்சா போதும், அதுல 2 6 ஆச்சும் அடிச்சு கொடுத்துருவாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நிறைய கூகுளிஸ் போறதுனால 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம ரஷீத் கான் எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் சுமன் கில் இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஐபிஎல்ல ஓவராலா இந்த வென்யூல மட்டும் 13 இன்னிங்ஸ் பேட் பண்ணி 700 ரன் அடிச்சிருக்காரு. அதுல இன்க்ளூடிங் 200, 3 50s அடிச்சிருக்காரு. இதே வென்யூல செம்ம ரெக்கார்ட். அதிகப்படியான 4 இந்த வென்யூல இவரு தான் அடிச்சிருக்காரு. அதிகப்படியான 6 இவரு தான் அடிச்சிருக்காரு. செம்ம ரெக்கார்டு வச்சிருக்கனால பொறுமையா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்றாரு. நிறைய பவுண்டரிஸ் ஆறாரு. சிக்ஸர்ஸ்க்கு இவரு மோதல. அதனாலதான் விக்கெட் இவர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சுமன் கில் பேட்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் டைம் ஃபார்ம் அண்ட் தென் இந்த வென்யூ ரெக்கார்டை வச்சு நம்ம சுமன் கிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். ஹென்ரி கிளாசன் டூயல் ஆப்ஷன் விக்கெட் கீப்பர் பண்றாரு. பேட்டிங்ல அடி பிரிக்கிறாரு.
லாஸ்ட் மேட்ச் 38 பாலுக்கு 80 ரன். என்னங்க அடி மனுஷனா இவரு, ஏதோ வீடியோ கேம்ல ஆடுற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. வீடியோ கேம்ல எப்படி நம்ம பட்டன் அடிச்சா 6 போகுமோ அந்த மாதிரி ஈஸியா ஆடிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு அட்வான்டேஜஸ் விக்கெட் கீப்பர் பண்றதுதான். விக்கெட் கீப்பர்லயே கேட்சோ ஸ்டெம் ஹிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குதுன்னா பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. பேட்டிங்ல செம்ம ஃபார்ம், 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சா போதும், ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு. இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொம்ப ரொட்டேட் பண்ணலாம். அது எந்த மாதிரிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக். லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு நம்ம யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்கிறத பார்க்க போறோம். இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃப் பிக் வந்துருவாங்க. இவங்களை நம்ம யூஸ் பண்ணி டீமை பிக் பண்றோம். இவங்க 3 பேரும் ஒரு நல்ல ஸ்கோர் ஆடிட்டாங்க, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு நல்ல டாப்ல போவோம், ஒரு ஹை ப்ராஃபிட் கிடைக்கும். அதர்வைஸ் இவங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். அதுக்காக தான் நம்ம 5ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸ் சேஃபா எடுத்திருக்கோம். அவங்க மோஸ்ட்லி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. இப்போ இந்த பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷனா இவங்க 3 பேரும். அபிஷேக் சர்மா செம்ம ஃபார்ம், லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியா நாக் குயிக் ஃபயரா அடிச்சிருந்தாரு. யாரு பவுல் போட்டாலுமே அவங்கள மதிக்கவே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்டா பவுல் பண்றாங்க, ஜஸ்பிரித் பும்ரா பவுல் பண்றாரு, பியூஷ் சாவ்லா எல்லாரும் பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மதிக்கவே இல்லை, எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. சேம் அதே ஆட்டிடியூட்ல தான் இந்த மேட்ச் வந்து பிளே பண்ணுவாரு, அதே இன்டென்ட்ல பிளே பண்றாரு. ஒரு 25+ ரன் அடிச்சாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சாய் கிஷோர் ஸ்பின்னுக்கு இந்த வென்யூல விக்கெட் கிடைக்கல. சப்போஸ் ரஷித் கானுக்கே விக்கெட் கிடைக்கலன்னா சாய் கிஷோர் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சப்போஸ் டாப் தார்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா சாய் கிஷோர் உள்ள வந்து கூட ஒரு நல்ல நாக் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் சபாஸ் அகமத் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம், கேகேஆருக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல பேட்டிங் ஆர்டர் அடிச்சிருந்தாரு. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எல்லாருமே அவசரப்படுறாங்க, விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா சபாஸ் அகமத் உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் கூட ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஈஸியா ட்ரீம் டீம் வந்துறாரு. ஒரு விக்கெட் போதும், அது எல்பியாவோ போல்டாவோ இருந்தாலும் அதுல 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், இதுல ஒரு 37 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாரு. அன்பார்ச்சுனேட்டா ஒரு கேட்ச் எல்லாம் பிடிச்சாருன்னா ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு சபாஸ் அகமத். சோ இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. இதை விட நீங்க என்ன லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி அப்துல் சமாட். சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்ராஃப்ட் இவங்க எல்லாருமே கொஞ்சம் எர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா அப்துல் சமாத் அந்த மாதிரி டீமுக்கு தேவைப்படுவாரு. ஏன்னா இவருமே ஒரு நல்ல குவாலிட்டி பேட்டர் தான், நிறைய ஹார்ட் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இவர் உள்ள நின்று ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இவருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் உமேஷ் யாதவ் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக். இந்த வென்யூல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விட நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை பிக் பண்ணிக்கோங்க. டெத்ல போல் பண்றாரு, லெஃப்ட் ஹேண்ட் சீமர், அதுதான் அவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா போனா மட்டும் உமேஷ் யாதவ், இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சனை நீங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மேல சுப்மன் கில், விர்தமான் சகாலா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா விஜய் சங்கரும் சாய் சுதர்சனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு உள்ள நின்னுட்டாங்கன்னா ஒரு நல்ல நாக் ஆடுறதான சான்சஸ் இருக்கு. விஜய் சங்கர் ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா போலாம்னா டேவிட் மில்லர், அவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா நீங்க டேவிட் மில்லருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லோ பர்சன்டேஜ்ல இருந்து சேசிங்னா மட்டும் நீங்க விஜய் சங்கருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்க 2 பேருக்கு லோ பர்சன்டேஜ்ல இருந்து நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்களை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. இவங்களை மோஸ்ட்லி 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்களும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். டிராவிஸ் ஹெட் லாஸ்ட் மேட்ச் உள்ள பிளே பண்ணாரு, செம்ம ஃபார்ம், செம்ம அடி. இவர் ஆரம்பிச்சதுதான் கடைசி வரைக்கும் எந்த பேட்ஸ்மேனுமே ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே அடிக்க ஆரம்பிச்சாரு, வர பேட்ஸ்மேன் எல்லாமே அதை பிடிச்சி ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. சேம் அதே இன்டென்ட்ல தான் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா இம்பாக்ட் பிளேயர், ஃபீல்டிங் கூட நிக்க மாட்டாரு, கேட்ச் பிடிக்க சான்ஸே இல்ல. பேட்டிங்ல 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்குள்ள வர முடியும். சோ அதை மைண்ட்ல கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. சாய் சுதர்சன் செம்மையா ஆடிட்டு இருக்காரு, செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். இவரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் நிறைய இருக்கு.
நிறைய சிங்கிள்ஸ் ஓடுறாரு, அந்த டபுள் இதுலதான் நிறைய கான்சன்ட்ரேட்டிவா இருக்காரு. ஒரு தப்பான பால் மட்டும் தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்றாரு. ஆவரேஜா 20ல இருந்து ஒரு 40 ரன் இவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இவர் பேட்ல ஸ்கோர் ஆனா மட்டும் தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. புவி ரீசெண்ட் டைம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. நிறைய ரன்ஸ் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. அதனால மோஸ்ட்லி லோ பர்சன்டேஜ் பிக் தான் இவரை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பவுல் பண்ண போறாங்கன்னா மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு இனிஷியலா நியூ பால் சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல விர்த்தமான் சகாவோட விக்கெட்டோ சுமன் கில்லோட விக்கெட்டோ கொஞ்சம் இயர்லியா புவனேஸ்வர் குமார் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய அவுட் ஸ்விங் போடுவாரு, இன்கமிங் பால் போடுவாரு. அதுக்கு இன்கமிங் பாலுக்கு சுமன் கில்லும் ரொம்ப வீக் அண்ட் தென் விர்த்தமான் சகா 2 பேருமே வீக்கா இருக்கும் போது அவங்களோட விக்கெட்ல ஏதோ ஒரு விக்கெட்டை புவி செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் புவியை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க டிராப் பண்ணியே நீங்க போகலாம். அண்ட் தென் விர்த்தமான் சகா டூயல் ஆப்ஷன் விக்கெட் கீப்பர் அண்ட் தென் டாப் ஆர்டர்ல வரனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்ல ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சா போதும், விக்கெட் கீப்பர் இருக்கனால ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் பேட் கமின்ஸ் டெத்ல பவுல் பண்றதுனால இவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி இவர் ஓர அடிக்க டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல முக்கியமான குரூசியல் டைம்ல 1 விக்கெட்ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துறாரு பேட் கமின்ஸ். ஆவரேஜா விட்டு இருந்து 1 விக்கெட் நம்ம இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மோஹித் சர்மா வெரி 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 இம்பார்ட்டன்ட் பிக். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி மோஹித் சர்மாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட்ஸ் ஐபிஎல் எடுத்திருக்கிறது யாருன்னா மோஹித் சர்மா தான் எடுத்திருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. நிறைய ஸ்லோ வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸ்லோ பவுன்சர் தான் இவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங். அதை விட்டா யார்கர் போடுறாரு. அதுல கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம மோஹித் சர்மாட்ட வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணுங்க. அதுல மோஹித் சர்மாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்சஸ் அதிகமா இருக்குங்கிறத பார்ப்போம். அஸ்முதுல்லா ஒமர்சாய் 1, ஹென்ரி கிளாசன் 2, ரஷீத் கான் 3, ஐடன் மார்க்ரம் 4, சுமன் கில் 5, விர்த்தமான் சகா 6, புவி செகண்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா டிராப் பண்ணிக்கோங்க 7, டிராவிஸ் ஹெட் 8, மோஹித் சர்மா 9, சாய் சுதர்சன் 10, பேட் கமின்ஸ் 11, சாய் கிஷோர் 12, சபாஸ் அகமத், அபிஷேக் சர்மா 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்துல் சமாட், உமேஷ் யாதவ் அல்லது ஸ்பென்சர் ஜான்சன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேவிட் மில்லர். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா விஜய் சங்கர். சோ இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகுது. நம்மளோட கான்செப்ட் மோஸ்ட்லி இதாக தான் இருக்கணும். நம்மளோட காசு எதுக்காகவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் டீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த பேஸ் டீம் எதுக்காகனா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மோஸ்ட்லி லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்ண போறீங்கன்னா 10 டீம்லயுமே இந்த 5 பிளேயர்ஸ் மேண்ட்ரியா இருக்கணும். பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸ் மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. அதுல விக்கெட் கீப்பர்ல ஹென்ரி கிளாசன், பேட்ஸ்மேன்ல சுமன் கில், ஆல்ரவுண்டர்ல இருந்து அஸ்முதுல்லா ஒமர்சாய், ஐடன் மார்க்ரம், அண்ட் தென் பவுலர்ல இருந்து ரஷீத் கான். இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம மோஸ்ட்லி போயிருக்கோம். பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோல டீடைலா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இப்போ ஷார்ட்டா சொல்லிடுறேன். விக்கெட் கீப்பர்ல செகண்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம விர்த்தமான் சகாக்கு கொடுக்கலாம். அண்ட் பேட்டிங்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில் அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணா சாய் சுதர்சனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால ஒரு 60ல இருந்து 70% டீம்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து. அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா விஜய் சங்கருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதுவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துட்டோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட் போத் இன்னிங்ஸ்னாலும் லோ பர்சன்டேஜ்ல ரிஸ்கியா நீங்க அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் அப்துல் சமாட் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். அவருக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் லோ பர்சன்டேஜ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னுமே லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா அபிஷேக் சர்மா 1 டவுன்லயே வரனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அஸ்முதுல்லா ஒமர்சாய், ஐடன் மார்க்ரம் இதுவே போதுமானது.
கொஞ்சம் நீங்க லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சபாஸ் அகமதுக்கு ஒரு ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ராகுல் திவாட்டியால ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பவுலிங் யூனிட்ல வந்துட்டோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் போத் இன்னிங்ஸ்னாலும் சரி மோஹித் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து பாருங்க. அண்ட் தென் உமேஷ் யாதவ் ஸ்பென்சர் ஜான்சன் ரெண்டு பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சைடு வந்துடும் அப்படின்னா புவி செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்னாலும் சரி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ரிஸ்கா மயங்க் மார்க்கண்டேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அஸ்முதுல்லா, ஓமர்ஸா, ஹென்ரி கிளாசன், ரஷீத் கான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதுல கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா சுமன் கில், எடன் மார்க்ரம், மோஹித் சர்மா இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிராவிஸ் ஹெட்ட ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் சுதர்சன ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விர்த்தமான் சகா அவரை கொஞ்சம் ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பேட் கமின்ஸ் அவர் ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேரை ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.